சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா. நாங்க கடுவிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. ஐயா, நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான ரோதி வருஷம் மார்கழி மாதம் 9ஆம் நாள் 24/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு இறையருளெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், வழிபாடுகளோடு இந்த ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள் செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே யார் யாரெல்லாம் துர்க்கை அம்பாளுக்கு முன்னிலையிலே எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்குமார்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தோஷங்களெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. அவர் அம்பாள் ஆலயங்கள் பூஜையில் கலந்து கொள்வதோடு இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 44வது ஆண்டாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. இன்று முதல் வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் திகதி 1/1/2025 இந்த 25ஆம் ஆண்டிலே 1ஆம் திகதி மகா யாகம் பூர்த்தியாகின்ற வகையிலே 9 நாட்களுக்கு இந்த யாகம் நடைபெற இருக்கின்றது. தினமும் மாலை 5:30 மணி முதல் புண்ணியாக வாசனத்தோடு ஆரம்பமாகி சுவாமி ஐயப்பனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, பஞ்சமுக அர்ச்சனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் நடைபெறும். யாக பூஜைகள் நிறைவேற்றதும் மகா பூர்ணாகுதி அனைத்து மாலை அணிந்த சுவாமிகள், அடியார்கள், அனைத்து பக்தர்களும் தங்கள் பெயர் நட்சத்திரங்களிலே அங்கே கூறி அந்த அக்னி குண்டத்திலே பூர்ணாகுதியை வழங்குகின்றதாகிய சிறப்போடு கூடியது. இது இந்த 9 நாட்களுக்கு மட்டும் சிறப்பாக நடைபெறுகின்றது. சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவானவன். அந்த ஜோதி வடிவத்திலே அக்னி பழம்பாக சுவாமி ஐயப்பனை பார்க்கின்ற வகையிலே இந்த விசேஷ திரவிய ஹோமம் 9 நாட்களுக்கு நடைபெற்று 9வது நாள் ஜனவரி 1ஆம் திகதி அன்றைய தினம் பூர்த்தியாகிறது. எனவே இந்த பூஜை வழிபாடுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமி சரணம்.